தினமொரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. விளக்கம். கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏளனம் செய்த ஒரு நபரை குறித்து கட்டுரை ஒன்று செய்தித்தாளில் வெளிவந்தது. அவர் வாழ்க்கை அர்த்தமற்றதென்றும் மரணத்திற்கு பின்பு வாழ்க்கையை குறித்த எந்த நம்பிக்கையும் தனக்கு கிடையாது என்றும் அவர் தைரியத்துடன் கூறியிருந்தார். தேவன் இருப்பதற்கான ஆதாரங்களையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சரித்திரத்தையும் அவர் உண்மையல்ல என்று மறுத்தார். நாத்திகரும் தத்துவ ஞானியுமான ஜீன் பால் சார்ட்ரேயை போல இந்த நபரும் ஒரு நாளில் நம்பிக்கையின் ஒரு நிழலுக்காக ஏங்கும் போது அதை கண்டடைய முடியாத நிலையை அடையக்கூடும். 1980ஆம் ஆண்டில் சார்ட்ரே வேதனையுடன் இவ்வாறு எழுதினார்: மனமுறிவு என்னை சோதிக்கிறது. உலகம் அவலட்சமானதாகவும் கெட்டதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றுகிறது. இது மனக்கசப்புடன் மரணத்தை சந்திக்கும் ஒரு முதுமையடைந்த என் நம்பிக்கையற்ற குரல். ஆனால் இதை நான் எதிர்க்கிறேன். நான் நம்பிக்கையுடன் மரிப்பேன். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு அஸ்திபாரம் தேவைப்படுகிறது. 1 மாதத்திற்குள்ளாக சார்ட்ரே மரித்துவிட்டார். அவர் அந்த அஸ்திபாரத்தை கண்டுபிடித்தாரா என்பதை பற்றி நமக்கு தெரியாது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவருடைய வெறுமையான கல்லறையும் நம்பிக்கையின் ஒரே அடிப்படை என்று தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையை குறித்த ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை அளித்திருக்கிறார். அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தபடியால் எவரும் நம்பிக்கையின்றி மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவை அஸ்திபாரமாக பெற்றிருக்கிறதா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் கேடகமாக இருப்பதற்காக நன்றி. ஆமீன்.